ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் நைட்டு ஊருக்கு போயிருந்தேன்ல, அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லும் போதே வாய் குழக்குலன்னுங்குதுல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டா அங்கே வீடியோஸ்க்குள்ளே போகலாம். வீடியோஸ்க்குள்ளே வந்தாச்சு. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, நாம் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகலை. எங்கள் பெரியம்மா வீடு, எங்கள் அம்மாவோட அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போனால் என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம பண்ண வேலை அப்படி. அதனால் அங்கே போய் அதுக்கப்புறம் பெரியம்மாவும் வீட்டில் இல்லை. பெரியம்மா வேலைக்கு போயிருந்தாங்க. பெரியம்மா பொண்ணு பெரியப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா இருந்தாங்க. அக்கானா இன்னொரு பெரியம்மாவோட பொண்ணு. மொத்தம் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எங்கள் அம்மாவோட சேர்த்து 6 பேர். ஒரு பையன்னா எங்கள் மொத்த பேருக்குமே மொத்த அக்கா தங்கச்சி 5 பேர். அதுக்கப்புறம் பையன் ஒன்று. அவங்க தான் மூத்தவங்க. ஒரு மாமா எங்களுக்கு மாமா இறந்துட்டாங்க. பாட்டி இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்னா அக்கா இருந்தாங்க. அக்கா கால் பண்ணி கொடுத்தாங்க அம்மாவுக்கு. அம்மாட்ட சொன்னாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே அம்மா பேசினாங்க, என்ன எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? அதெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. நான் கேட்டுக்கிட்டேன், இருக்கிறேம்மா. இப்போ என்கிட்ட காசு இல்லைம்மா, காசு தாங்கம்மான்னு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் கேட்டுட்டு அப்புறம் வந்தாங்க. பாப்பாவை தூக்கிட்டு போனாங்க வீட்டுக்கு. தூக்கிட்டு போய் குளிக்க வச்சு பொட்டு வச்சு, அவள் கையில் வளையல் இல்லாமல் இருந்துச்சா, அங்கே வளையல் கிடந்திருக்கும் போல இருக்கு, சின்ன வளையல். அதை போட்டு விட்ருக்காங்க 2 கையில். அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் வாங்கி கொடுத்து. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குற உங்களுக்கே என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நீங்களே கோவப்படுறீங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த கோவத்துலேயுமே பண்ணுறாங்கன்னா அவங்க தான் அம்மா. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு ஆளை அப்போ புரிஞ்சிக்காமல் நம்ம இருந்திருக்கோமே, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள் அப்படிங்கிறத நான் இப்போ தான் உணர்றேன். உண்மைக்குமே அப்போல்லாம் நான் உணரவே மாட்டேன். என்னடா இவங்கெல்லாம் நம்மளை பேசுகிறாங்க அப்படின்னு. அப்படி நினச்சவ தான் நான். அப்படி நினச்சி ஒரு புதக்குழியில் போய் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும் புதக்குழின்னு நான் எதை சொல்கிறேன்னு, என் புருஷனை தான். சரி, ஏதோ போனால் மாட்டிக்கிட்டோம். இப்போ தப்பிச்சோம் பொழைச்சோம். நம்ம வீட்டில் இருக்கோம், எங்கேயாச்சும் ஒழுங்காயிரு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அப்போ தான் நாங்கள் பார்க்க வருவோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் எங்கள் அப்பா அம்மாவுக்காகவே ஒழுங்காக நான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.